ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜி ராம் பேசிக் கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. ஸோ என்னடா தம்ப்நெயிலு, டைட்டில்லாம் இப்படி போட்டிருக்க அப்படின்னு பார்த்தா, நிஜமாவே ஆமாவே. நான் இந்த வீடியோவ இந்த ஆடியோ நான் எதுவுமே கட் பண்ண போறதில்ல. இந்த பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்க அப்படியே தான் ஃபுல்லா கேட்க போறீங்க. ஸோ நான் நிஜமாவே என்னோட 24 ஏஜ்ல ஆமா எனக்கு 24 ஏஜ். இந்த ஏஜ்ல ஸ்டக் ஆயி ஏன் நிக்கிறோம்? எதுக்கு நிக்கிறோம்? என்ன பண்றோம்? என்ன பண்ணணும்? எதுவுமே தெரியாம நான் மட்டும் தான் நிக்கிறேனா? இல்ல உங்கள்ல சில பேர் அப்படி இருக்கீங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் தாண்டி, நான் அப்படி இருக்கேன். இப்ப நான் இத கொஞ்ச நாள் கழிச்சு நான் இத பார்த்தேன் அப்படின்னா, இது எனக்கும் நல்லாருக்கும் அப்படின்னு ஒரு இதனால தான் இத நான் ரெக்கார்டே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல எந்த எடிட்டும் கிடையாது. நான் உளறுனாலும் அப்படியே என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ என்ன பொதுவா எனக்கு இப்ப நடந்துட்டு இருக்குன்னா, என்ன இப்ப நம்ம கரெக்ட்டா ஒண்ணு பண்றோமா? இப்ப எனக்கு ஐடில ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ பிளஸ் நான் என்ன சொல்றது? பிளஸ் ஃப்ரீலான்ஸா எடிட் பண்ணி குடுத்துட்டுருப்பேன். யூடியூப் இருக்கு. யூடியூப்ல பெருசா முன்னாடி இருந்த சேனல்ல குரோத் இருந்த மாரி இப்ப இந்த இதுல இருக்கான்னா இல்ல. ஸோ அதுக்கான எஃபோர்ட்டும், கன்சிஸ்டன்ஸியா நான் வீடியோவும் போடுறேனான்னு கேட்டா அதுவுமே இல்ல. பட் இருந்தாலும் நம்ம தூங்க போம்போது முன்னாடி இருந்த பீஸ்ஃபுல்னஸ் இப்ப இருக்கா? ஸோ எது லேக் ஆகுது? மத்தவங்கள பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிறனால லேக் ஆகுதா? இல்ல நம்ம லைஃப்லயே முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணி, இப்ப ஸ்டக் ஆயி நிக்கிறோமா? முன்னாடி எந்த டாபிக்குமே இல்லாம 10 நிமிஷம் நம்மளால பேச முடியும். 5 நிமிஷம் பேச முடியும். இப்பவும் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நேரம் பேசுன மாரி இருக்கேன். ஆனா 1 1/2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இங்க ஃபேக்ட் என்னன்னா, முன்னாடி இருந்த மாரி நம்ம இங்க இல்லாதனால, அந்த மைண்ட் செட் போனனால, இப்ப நமக்கு ரொம்ப ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா நம்ம ஃபீல் பண்றோமா? என்ன நமக்கு நடக்குது? ஒரு அதாவது என்னன்னா, இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் 20 வயசுக்கு அப்புறம், "த லைஃப் ஆஃப்டர் 20 இயர்ஸ்" அப்படிங்கிற மாரி எல்லாருமே போடுவாங்க. நான் சிரிப்பேன். என்னடா நீங்க பெருசா நீங்க இப்ப ஆவுன்னா இப்படி இப்படி சொல்றீங்க. என்ன எல்லாமே ஒரே மாரி தானே இருக்க போகுது. நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது மைண்ட் செட் தாங்கிற மாரி இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஃபேமிலிய பார்க்கணும், ஒரு பக்கம் நம்ம பர்சனல் இஷ்யூஸ பார்க்கணும், ஒரு பக்கம் ஆஃபீஸ் இஷ்யூஸ பார்க்கணும், ரிலேஷன்ஷிப் எனிதிங் எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுங்கிறது சின்ன சின்ன அன்னைக்கு எந்திரிச்சு ஒரு வண்டி ரிப்பேரோ, ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமோ, ஆஃபீஸ்ல ஒரு ப்ராப்ளமோ, இல்ல நம்ம மொபைல்ல ஏதோ ப்ராப்ளமோ, இல்ல நமக்கே ஒரு டிப்ரஷன் ஏதோ போன வருஷம் பண்ணது, இந்த வருஷம் பண்ணது, முந்தா நேத்து பண்ணது, இல்ல அடுத்து 2, 3 நாள் கழிச்சு பண்ண போறத நெனச்சு ரொம்ப நம்ம டிப்ரெஸ்ட் ஆகுறோமோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஏன் இத ரெக்கார்ட் பண்றேன்னா, இந்த இத நான் இன்னொரு டைம் நானே எனக்கு கேட்டேன்னா, இதுலருந்து எனக்கு ஒரு ஏதோ ரிசல்ட் கிடைக்குமோன்னு தோணுச்சு. ஸோ இன் கேஸ் நீங்களும் அப்படி இருக்கீங்கன்னா, நீங்க இத நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி கூட நீங்க அனுபவிச்சிருக்கலாம்ல. அப்ப நீங்க எப்படி இத ஓவர் கம் பண்ணீங்க? அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா, பெர்சனலா உங்க பிரதரா நீங்க என்ன நெனச்சு சொன்னீங்கன்னா கூட, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா மத்தவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது? இப்போ இன்னொருத்தர் என்கிட்ட இப்படி நான் இருக்கேன். என் மென்டல் ஹெல்த் இப்படி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளால இன்னொருத்தங்க ஆப்போசிட்ல இருந்து சொல்லும்போது ஈஸியா ஒண்ணு சொல்ல முடியும். கரெக்ட்டா? ஆனா, நான் சொல்ற மாரி தான் அட்வைஸ் யார் வேணா குடுக்கலாம் வேணாம். ஆனா, அத ஓவர் கம் பண்ணி வர்ற பெர்சனுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது இருக்கு தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் இன் கேஸ் நீங்களும் அத தாண்டி வரீங்க. இப்ப நானும் அத தாண்டி வர முடியும் அப்படின்னு நெனச்சு நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா, நம்ம அத யோசிச்சு பார்த்து அதிலிருந்து நம்ம வெளிய வர முடியுமாங்கிறது தான் இந்த வீடியோவே. ஸோ, இப்ப நான் என்ன நெனைக்கிறேன் அப்படின்னா, ஐயோ! இதெல்லாம் கட் பண்ண முடியாது. ஸோ, பட் பரவால்ல. நான் எதுவும் கட் பண்ண போறதில்ல. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இந்த செகண்ட்ல வாழாம நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறோமோ அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னொன்னு அப்படி யோசிச்சு தானே ஆகணும். வேற வழி இல்ல. இப்ப நாளைக்கு எனக்கு சாப்பாடு வேணும்னா, நான் இன்னைக்கு உழைச்சு தானே ஆகணுங்கிற மாரியும் இருக்கு. இப்ப நான் எந்த ஃபேக்ட் பார்த்தாலும், இப்ப எந்த நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர பார்த்து இது பண்ணாலும், இந்த செகண்ட்ல வாழுங்க, இந்த செகண்ட்ல வாழுங்க. இந்த செகண்ட் நான் வாழ்றேன் சார். எனக்கு ஓகே. எனக்கு புரியுது. பட் இந்த செகண்ட் எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா, இன்னைக்கு ராத்திரி எனக்கு சாப்பாடு கிடைக்கணும். நாளைக்கு காலையில எனக்கு சாப்பாடு கிடைக்கணும். அதையுமே நான் இந்த செகண்டே யோசிக்கணும்ல. ஸோ அந்த இது. அப்புறம் இன்னொன்னும் எனக்கு தோணுச்சு. அ பிரபஞ்சம் நம்மள எப்படி கொண்டு போதோ, அதே ரூட்ல கொண்டு போகும். மத்தத காப்பாத்தும். அத நான் நம்புறேன். பட் நம்ம எந்த எஃபோர்ட்டுமே போடலையோ! நம்ம இந்த இடத்துல லேகா இருக்குமோ! அதுவே நமக்கு தெரியாம, எல்லாமே அந்த யூனிவர்ஸே பார்த்துக்கும். கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு கூட நம்ம வந்திருக்க மாட்டோம். நீங்க அதே ஃப்ளோல விட்டுருந்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துக்கு போய் கூட வந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு முயற்சி போட்டனால தான் நம்ம இந்த செகண்ட்ல இந்த லைஃப் நம்ம இப்படி வாழ்றோம்னா, அதுக்கு காரணம் நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்போம். இந்த காலேஜ் சேர்ந்ததாகட்டும், இல்ல இன்னொரு ஆஃபீஸ் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதாகட்டும். நம்ம ஏதோ ஸ்டெப் எடுத்துக்கணும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா? நடக்காது.
யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்ட தான் காட்டுமே தவிர, எஃபோர்ட் நீங்க தானே போடணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இப்படி 1008 குழப்பத்தோட இன்னைக்கு ராத்திரி நான் உட்காந்து முழிச்சுட்டு இருக்கும்போது தான் இத ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா, எப்படி சொல்றது? தண்ணி குடிச்சா தான் தாகம் அடங்குங்கிற மாரி, ஏதோ ஒண்ணு செஞ்சா தான் இந்த டிப்ரஷன், இந்த ஆங்சைட்டி, இந்த ஃபீலிங் லோ, எக்ஸாஸ்டட் ஆன மாரி இருக்கிற ஃபீல்லாம் போகுமோ அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இந்த தாகத்தை தணிப்பது எப்படி அப்படிங்கிறது, எவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோ நீங்க என்னதான் பார்த்தாலும், என்ன டிசிப்ளினா நீங்க இருக்கணும்னு நெனச்சாலும், அந்தந்த ஸ்டேஜுக்கான ஒரு என்ன சொல்றது? அப்ஸ்டெப்பிள் ஒரு சேலஞ்ச் கிடைச்சிட்டே தான் இருக்கு. நீங்க ரூ. 10,000 சம்பளம் வாங்குனீங்கன்னா, அந்த இதுக்கான சேலஞ்ச் ஒண்ணு குடுக்குறான் ஆண்டவன். அதுக்கப்புறம் 20,000 நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, இல்ல 2,00,000 நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, அதுக்கான ஏத்த மாரி ஒரு சேலஞ்சு. நீ அத அனுபவி. இந்த கஷ்டத்த நீ அனுபவி. அ ஒண்ணும் இல்ல. இப்போ நாம இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு இது டஃப்பா தெரியுது. நம்ம மேல இருக்கிறவன் நம்ம பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்போம். அவனுக்கான ஒண்ணு வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது அவனுக்கு கஷ்டம். அவன் இன்னொருத்தனுக்கு மேல இருக்கிறவங்க பார்த்து அவன் பொறாமப்பட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் இது எப்படி எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணிட்டு, எப்படி பீஸ்ஃபுல்லா ஒரு மைண்ட வச்சுட்டு நம்ம பண்ற வேலையுமே பண்ண முடியாம டிப்ரஷன் டிப்ரஷன் இந்த ஜென்ஸி டெர்ம்ல நான் சொல்ல விரும்பல. பட் ஆனா அது ஒரு டிப்ரஷன் தான். அது எப்படி சொல்றது? இப்போ யாருகிட்டயுமே யாருமே நமக்கு வேண்டாம். தனியா இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மோடுக்கு ஏன் போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ ரிலேஷன்ஷிப் வேண்டாம். எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம். எனக்கு ஏதோ ஒரு ரூ. 10,000 ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு நீட்டா வேலைய முடிச்சுட்டு, வந்தோமா, தூங்குனோமா, பீஸ்ஃபுல்லா ஒரு 2 படத்த பார்த்தோமா, 2 படத்த பார்த்துட்டு ஜாலியா தூங்குனோமா அப்படிங்கிற மாரி ஒரு மோடுக்கு போணுமோ, சாப்பிட்டோம், தூங்குனோம். ஒரு வேள அப்படின்னு இருந்துக்கலாம். எதுக்கு நம்ம பெரிய ஆள் போய் இந்த வயசுல இத சாதிக்கணும், அந்த வயசுல அத சாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயத்தின் கோட்பாடின் கீழ் நம்ம வரல. நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப தோணிட்டே இருக்கு. இப்போ இவன் பக்கத்து வீட்டுக்காரன் இது பண்ணிட்டான், அத பண்ணிட்டான், இந்த வண்டி வாங்கிட்டான், அந்த வண்டி வாங்கிட்டான். இந்த கார் வாங்குறான், அந்த கார் வாங்குறான். அவனுக்கு 1,00,000 சம்பளம், 2,00,000 சம்பளம். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆகல. அந்த புள்ள இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கு, இந்த புள்ள இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கு. அப்படின்னு யோசிக்காம நம்ம வாழ்ந்தாலே போதுமோன்னும் இருக்கு. பட் ஆனா இங்க பேரண்ட்ஸோட பிரஷர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பிரஷர், இல்ல கிட்ஸோட பிரஷர், சொசைட்டி பிரஷர் இங்க வந்து நெறைய இருக்கிறதுனால நம்ம மைண்ட் செட்டே மாறுதுன்னு இருக்கு. இப்ப நானே இந்த இதில எவ்வளவோ மோட்டிவேஷனலோ, இன்ஸ்பயரா நெறைய நான் போட்டிருக்கேன். அந்த டைம்ல நான் இன்ஸ்பயராவும் இருந்திருக்கேன். பட் ஆனா இப்போ அது எல்லா டைமும் இருக்குமான்னு கேட்டா இல்ல. எல்லா டைமுமே நம்ம ஹைலி மோட்டிவேட்டட் அப்படிங்கிற ஆண்ட்ரூ டேட், எலான் மஸ்க் அந்த ரேஞ்சுக்கு நம்மளால இருக்க முடியுமானா முடியும் தான். பட் ஆனா அவங்களாலேயே எல்லா ஸ்டேஜ்லயுமே டிப்ரெஸ்ட் ஆகாம, லோ ஆகாம, ஃபீலிங் லோ ஆகாம இருக்க முடியாது. ஸோ அந்த கட்டத்துல இருக்கும்போது, நம்ம மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? அப்படிங்கிற மாரி. எனக்கு இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே மண்டையில அப்படியே ஓடிட்டு இருக்கு. இது எவனோ எழுதி வச்சோ, இல்ல இது எப்படி சொல்றது? இது ப்ரீ பிளான்டெல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு இந்த செகண்ட் தோணுச்சு, நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இது வந்து இந்த ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சு பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு இந்த மாரி இருக்கா? இத நீங்க 10 பேர் பார்த்தாலும் சரி, இல்ல 1000 பேர் பார்த்தாலும் சரி, அவங்க இந்த மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நீங்க எப்படி ஓவர் கம் பண்ண போறீங்க? இல்ல பண்ணீங்க? இல்ல உங்களுக்குமே என்ன மாரி என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கா? இல்ல உங்களோட கமெண்ட் எதா இருந்தாலும் குடுங்க. ஏன்னா அது மேபி இப்ப நீங்க குடுக்குற ஏதோ ஒரு கமெண்ட்ல ஒண்ணு எனக்கு சேஞ்ச் ஆகலாம், இல்ல யாருக்காவது சேஞ்ச் ஆகலாம். ஸோ எல்லா கமெண்ட்டுமே எல்லாருமே படிங்க. ஏன்னா மேபி நான் சொல்றேன் 10 பேர் நீங்க பண்ணாலும் 10 பேருக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க 9 பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இந்த வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் போணும், இவ்வளோ வியூஸ் போணும் அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு இந்த இது இல்ல. எனக்கு என்னன்னா நான் இப்படி ஃபீல் பண்றேன். இத நான் போஸ்ட் பண்ணிருவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு நான் இத பார்த்தாலும், நான் ஒரு டைம் இப்படி ஃபீல் பண்ணிட்டுருந்தேன்லங்கிறது எனக்கு தெரியும். மேபி நான் அப்போ கோடீஸ்வரனாவும் இருக்கேன். எப்படி மினிமம் கோடீஸ்வரனா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த லெவல்ல இருக்கலாம். இல்லன்னா அடிமட்டத்தில கூட இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி. அப்போ இருந்த இந்த ஸ்டேஜ்ல இருந்தேன். நான் ஒண்ணு ரொம்ப மேல போயிட்டேன், இல்ல ரொம்ப கொஞ்சம் கீழ வந்துட்டேன் அப்படி. ஸோ இது எதா இருந்தாலும் இத பதிவு பண்ணிக்கணும் இந்த செகண்ட்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணிக்கொண்டே இருந்த நாள் காரணத்தினால தான் இத பண்ணோம். ஸோ 22 30 அரவுண்ட் 29 அந்த மாரி இருந்தா கூட இது ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது, நான் தெரிஞ்ச ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே கேட்டது. ஸோ அந்த 18க்குள்ள இருக்கும்போது நம்ம ஒரு எவ்வளோ பேம்பர்டா இருக்கோமோ, அது வந்து ஆப்வியஸா அப்படி இல்ல. ஒரு ரிலேஷன் மேரேஜுக்கு போறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஒரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸே பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா சரி வேண்டாம் எதுக்கு இவங்கள பார்த்துட்டு, எதுக்கு நம்ம இவங்க கூட வெளிய போயிட்டு வண்டி இருக்கா எங்கேயாவது தனியா போலாம். வண்டி இல்லையா? பஸ்ல எங்கேயாவது போயிட்டு வரலாம். அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இது எந்த விதமான இது ஃபீலிங்ன்னே எனக்கு தெரியல.
பட் யார்கிட்டயும் பேசவும் வேண்டாம். பேசாம இருக்கவும் முடியல. வாட் திஸ் டெர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியல. மோட்டிவேட்டட் தான். பட் டிசிப்ளின் தான். பட் ஆனா இது என்ன சொல்றது? மிட் லெவல் இங்கேயும் இல்லாம, அங்கேயும் இல்லாம அப்படிங்கிற மாரி ஒரு செட் ஆஃப் பீரியடுன்னு நினைக்கிறேன். பட் இது ஓவர் கம் பண்ணிக்கலாம் தான். நான் இல்ல இது முடியாது. இது ஏதோ டிப்ரஷன் இல்ல சூசைட் அப்படிங்கிற மாரிலாம் கிடையவே கிடையாது. வந்துட்டீங்களா, ஆடுறீங்களா, நின்னுட்டுருக்கீங்க. இப்போ ஒரு ஃபுட்பால் கோர்ட்ல நின்னுட்டுருக்கீங்க. ஆடுங்க. இல்ல சும்மா நின்னு வேடிக்கை பாருங்க. டிஃபெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அவ்வளோதான். அத விட்டு நான் இந்த கேம் எனக்கு ஆகாதுன்னு சொல்லி வெளிய ஓடக்கூடாதுல்ல. அந்த லெவல் மாரி தான் போயிட்டு ஸ்ட்ரெய்ட்டா நீங்க பாட்டுக்கு நான் ஏதோ பண்ணணும், அத பண்ணணும் வேகமா ஓடுறதுக்கு. நடந்து கூட ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். நம்ம வேகமா ஓடணும்லாம் கிடையாது. அப்படின்னு இருக்கு. எதுக்கு இவ்வளோ நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன சொல்றது? ரொம்ப சொல்றேனோ? சரி விடுங்க. ஏன்னா இப்ப என்ன இது எழுதி வச்சு மத்த கன்டென்ட்லாம் ரெடி பண்ணி பேசினா, அது கன்டினியூவா நம்மளால பேச முடியும். பட் இதுல இது எப்படி என் மைண்ட் இப்ப நீங்க பேசுறத வச்சு மைண்ட்ல எப்படி எத்தன ஓடிட்டு இருக்கா அவனுக்கு அப்படிங்கிறத நீங்க தேர்ட் பெர்சனா நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தா கூட அது அப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் கன்டென்ட் கைஸ். இப்ப இத என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மனுஷங்க தான் இன்னொரு மனுஷன காப்பாத்தும். அந்த தெய்வம் காப்பாத்தும் தான். இல்லன்னு சொல்லல. பிரபஞ்சம் காப்பாத்தும் தான். யூனிவர்ஸ் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. பட் பக்கத்துல இருக்க மனுஷன இல்ல உங்ககிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்லாம் கிடையாது. ஆனா நீ பாவம்டா இந்த மனுஷன். ஏதோ உட்காந்து பாவமா ஏதோ பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் மோட்டிவேஷன் இல்லாம கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றான். ப்ரோ இந்தாங்க உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாரி குடுத்தீங்கன்னா கூட கபக்குன்னு புடிச்சுப்பேன். அப்படிங்கிற மாரி. இல்ல அப்ப நான் மட்டும் இல்ல. எத்தனையோ பீப்பிள்ஸ் இன்னுமே அந்த அடிமட்ட மெச்சூரிட்டி லெவல் கூட வராம நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்ற காலம்லாம் இருக்கு. இந்த ஜென்ஸிட்ட ஈஸியாவே நான் எனக்கு பிரேக்கப்பு, மார்க் கம்மியா வாங்கிட்டேன். எனக்கு வேலை கிடைக்கல. என்ன மேனேஜர் இப்படி சொல்ட்டாங்க, அவங்க இப்படி சொல்ட்டாங்க அப்படின்னு. ரொம்பவே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த எங்க அப்பா, தாத்தா அவர்லாம் இப்படி இருந்தாங்களான்னு தெரியல. அவங்களுக்குள்ளயும் வலியும் வேதனையும் இருந்திருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல. ஆனா இந்த மாரி இருந்திருக்குமான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா என்னன்னே தெரியல. ஸோ நம்மலாம் இது என்ன சொல்றது? இது லக்கி ஜெனரேஷனா? இல்ல அன்லக்கி ஜெனரேஷனா? அப்படிங்கிற மாரி எனக்கு கேள்விக்குறிப்போட வருது. ஏன்னா Instagram நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல அடிக்ட் ஆகுறோம். ஷார்ட்ஸ நம்ம YouTubeல எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது போனா, ஏதோ ஒண்ணு கேமோ இல்ல ஏதோ ஒரு இதுல நம்ம அடிக்ட் ஆகுறோம். இப்ப நீங்க எந்த என்விரான்மென்ட்ல வளர்றோமோ, அதுல என்டர்டெயின்மென்ட் இல்ல. இப்ப நமக்கு இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் என்டர்டெயின்மென்ட்னா ஒரு ஃபோன், டிவி. ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? இப்ப வரைக்கும் நம்ம சோகமா அவ்வளோ சீக்கிரம் போகலையே! எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க? அப்படின்னு யோசிக்கும்போது கஷ்டமா இருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு ஷூவோ நம்மளால இப்ப நெனச்சா எல்லாமே வாங்க முடியுது. நமக்கு இருக்க இடம் வேற இருக்கு. எப்படி சொல்றது? இப்போ இப்ப நீங்க பார்க்குறீங்கன்னா, இப்ப நம்ம கையில ஒரு ஃபோன் இருக்கு. இது இல்லாம எத்தன பேர் இருப்பாங்க? ட்ரெஸ்ஸும் போட முடியாம நம்மளே பார்த்துருக்கோம். நெறைய பேர் கிழிஞ்சு நம்ம செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லயே நம்ம சில பேர்லாம் இருப்பாங்க. புது ட்ரெஸ் வாங்க முடியாம, ஒரு பழைய செப்பல் ஒண்ணு போட்டுட்டு நம்மளால இப்ப ஷூ போட முடியுது. ஃபீலிங் கிராட்டிட்யூடாவும் இருக்கு. ஆனா இது என்ன சொல்றது? இப்ப நம்ம கூடயே ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் ஒரு சேஞ்ச் குடுத்துருப்பான். நல்லா ஏதோ ஒண்ணு நான் மேல வந்துட்டு, நீங்களும் வாங்கடா அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளால வர முடியாது. ஏன்னா நமக்கு இருக்க சிச்சுவேஷன் வேற மாரி இருக்கும். ஸோ இல்ல எனக்கு தான் நடந்துட்டு இருக்கு. மேபி உங்களுக்கும் நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போதைக்கு அ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, லவ்வு, ஒரு இருப்பிடம், அப்புறம் ஒரு வேலை இந்த மாரிலாம் இந்த மாரி ஒரு குழப்பத்தில தான் எனக்கு போயிட்டுருக்கேன். பட் இத ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஓகேவா? வர முடியாதப்ப கிடையவே கிடையாது. பட் ஏன் இது இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுது? ஸோ இதோட ஆன்ஸர் இதுக்கு தீர்வா தான ப்ரோ நீங்க குடுப்பீங்கன்னு சொல்லி நாங்க இந்த வீடியோக்கு வந்தோம். நீங்களே இப்படி புலம்புனா அப்ப நாங்க என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்க வேண்டாம். நமக்கான தீர்வு கமெண்ட்ல வெயிட் பண்ணிருக்கு. பார்ப்போம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ வேற ஏதாவது சொல்லணுமா உங்ககிட்ட? இல்ல நீங்க என்ட்ட சொல்லுங்க. ஸோ இருக்க வரைக்கும் ஜாலியா இருப்பேன். கைண்டா ஆனா எனக்கு என்னன்னா, நாம ரொம்ப கைண்டா இருக்கேன். நான் ஒரு மனுஷன பார்த்தேன்னா, "சாப்பிட்டீங்களாடா? ஹேப்பியா இருக்கீங்களா?" அப்படிங்கிறத எப்படி நான் வாங்குவேன்னா, "சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? ஓகே. வீட்ல எல்லாரும் ஓகேவா?" அப்படிங்கன்னா, எனக்கு யார பார்த்தாலும் ஏதாவது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாரி இருக்கு. நம்ம கைண்டா இருக்கிறனாலயோ, அந்த யூனிவர்ஸ் நம்மள செக் பண்ணுதோ அப்படிங்கிற மாரி இருக்கு.
ஸோ எப்படி இருக்குன்னா, யார் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இவன் எவன் எப்படி போனா என்ன, எனக்கு காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் நல்லா தான் இருக்கான். நம்ம கொஞ்சம் கைண்டா ஓகே பீப்பிள்ஸ் நம்மளால ஒருத்தவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. அவங்களால நம்மளும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். பட் ஆனா அது ஹர்ட் ஆயிர்றோம். நம்ம ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்றக்கோ, ஏமாத்துறக்கோ பண்ணிட்டு கூட கில்ட்டா இருந்துடுறோம். இப்ப நமக்கு தெரிஞ்சவங்கலாம் பண்ணிட்டும் எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம நமக்கே பண்ணிட்டு, அப்படி போறப்போ ரொம்ப கஷ்டமா தான் ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒரு பாட்காஸ்ட் மாரி போடலாம் முடிச்சு. போயிட்டே இருக்கே. இந்த ஜெனரேஷன் டிப்ரஷன் அப்படிங்கிற மாரி. தலைப்புச் செய்தியிலேயே வரும் போல இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் என்ன சொல்றது? இது ஒரு டிசீஸு, நோய் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. இது என்னன்னா, இப்ப இத நீங்க மெடிக்கல் டெர்ம்ல கொண்டு போயிட்டீங்கன்னா, இத அப்படியே அடிச்சு ஆணி தள்ளி ரிப்போர்ட் குடுத்து விட்டுருவான் கையில. நீங்க இங்க பேசினதையே, இதே ஒரு டாக்டர்ட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா, அவன் ரிப்போர்ட் குடுத்துருவான். இதே நீங்க போய் இப்ப ஒரு பூசாரிட்ட போய் குடுத்தீங்கன்னா, அவன் வந்து உங்களுக்கு ஏதோ இதா இருக்கு. பேய் அடிச்சிருக்கு. உங்களுக்கு ஏதோ ஏதோ மந்திரிச்சு உங்களுக்கு யாரோ விட்டாங்க. நீங்க ஏதோ மந்திரிச்சத மிதிச்சுட்டீங்க அப்படிங்கிற மாரி 2 விதமா கொண்டு போயிருவாங்க. ஸோ சயின்ஸ் படி போனாலும் தப்பு, ட்ரெடிஷனல் வைஸ் பண்ணாலும் தப்பு. நீங்க எது சரியாகும் அப்படின்னு எனக்கு இப்ப தோணுச்சுன்னா, மைண்ட் செட் இஸ் த கீ அப்படிங்கிற மாரி இருக்கு. இருங்க கைஸ் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். இவ்வளோ நேரம் அப்படியே நடந்துட்டே நான் பேசிட்டு இருந்தேன். இதுவும் ஒரு மாரி நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ கொஞ்சம் உட்காந்துட்டேன். கொஞ்சம் கால் வலிக்குது. ஆனா இது அடுத்த புலம்பல். இப்ப நமக்கு ஒரு 24, 25 வயசு தான் கைஸ் ஆயிருக்கும். ஆனா இப்பவே முட்டி வலிக்குது. அது என்ன சொல்றது? மென்டலி ஹெல்த்தா இல்லாம, பிசிக்கலி ஹெல்த்தா இல்லாம இருக்கோமோ? இப்ப வரைக்கும் எக்சர்சைஸ் பண்றோம். ஜிம் நாலேட்ஜ் நெறையா இருக்கு. ஒர்க் அவுட் நாலேட்ஜ் நெறையா இருக்கு. இப்படி டயட் இருக்கணும், அப்படி டயட் இருக்கணும், சுகர் கட் பண்ணணும். எனக்கு என்ன டவுட்னா, இந்த சுகர் கட்டு, பரோட்டா சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து எங்க தாத்தா வந்து சாப்பிட்டாரு. நல்லா பரோட்டா சாப்பிடுவாரு, நெறைய ஸ்வீட் சாப்பிடுவாரு. கடைசி காலகட்டத்து வரைக்கும் நல்லா ஸ்வீட்லாம் அடிச்சு விட்டு சாப்பிட்டு தான் இருந்திருக்காரு. 75, 76 வயசு வரைக்கும் உயிரோட தான் இருந்திருக்காரு. இப்ப நாம அதெல்லாம் சாப்பிடாதனால இப்படி இருக்குமா? இல்ல இது ஆக்சுவலா அது சாப்பிடக்கூடாது தான். அது சாப்பிடுறதுனால எந்த ஒரு நல்லதும் கிடையாது. ஆனாலும் இது சாப்பிடக்கூடாது. இத தான் நீங்க சாப்பிடணும் ஒரு 3வது மனுஷன் ஒரு ரீல்ஸ் போட்டு, இப்படிதான் நீங்க இருக்கணும், அப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றத நம்மளும் பார்த்து, ஆமா, ஆமா. இனிமேல் நம்ம சுகர் கட்ல இருக்கோம். நோ மைதா, நோ சுகர் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய நம்ம கொண்டு வந்துட்டோமா? எதுக்கு நம்ம இவ்ளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் குடுக்குறோம்? அந்த அளவுக்கு டிராஸ்டிக் குரோத் இருந்துச்சுன்னா ஓகே. ஓகே இல்ல. ஆனா அந்த மாரி எதுவுமே இல்லாத மாரி ஃபீல் ஆகுது. அ ஓ மை காட்! ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுறக்கோ, இல்ல ஒரு 3வது மனுஷங்ககிட்ட பேசுறக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. ம். நம்ம அப்பா, அம்மாட்ட எத்தன பேர் நல்லா உட்காந்து ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். ஒரு சிப்லிங்ஸ் இருந்தாங்கன்னா, அவனுக்கு என்ன பிரச்சனை? வெளிய போயிட்டு வரான், வேலைக்கு போறான், ஸ்கூலுக்கு போறான், காலேஜ் போறான். அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்கறதுக்கு டைம் இல்ல நமக்கு. ஸோ எங்க நம்ம லேக் ஆகுறோம் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு என்னன்னா, இப்ப நான் அ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஆடியோவே நான் திருப்பி போட்டு கேட்டேன்னா, நானே இதில எத்தனைல இந்த மாரி இருக்கேன்னு யோசிச்சு, இத நான் ரியலைஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா இப்ப நீங்க வந்து இந்த ஆடியோவ கேட்கும்போது, ஆமா நான் இப்படி இருக்கேன். நான் இந்த இடத்துல நான் இப்படி இருந்திருக்கேன்ல. இதுக்கு வழி ஆப்வியஸா நீங்க தான் உங்களுக்கு தேடிக்கணும். இப்போ நான் சொல்லும்போதே, ஆமா நான் இப்படி இருக்கேன்ல. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுங்க. நீங்க பேசுங்க. கொஞ்சம் ஜாலியா இருங்க. வெளிய கொஞ்சம் அப்படி இப்படின்னு டிராவல் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி நமக்கு நாமே இப்ப நீங்க கேட்கும்போது நான் ஏதோ ஒரு 2 பாயிண்ட் சொன்னா, அது எனக்கு வேணா செட் ஆகுமே தவிர, உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியாது. கரெக்ட்டா? இப்ப நான் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ வெளிய போறேன். கொஞ்சம் டிப்ரஸ்டா ஃபீல் பண்றேன்னா, வண்டி எடுத்துட்டு எங்கேயோ வெளிய போறேன்னு சொன்னா, சில பேர்ட்ட வண்டியே இருக்காது. அதுக்குன்னு கடன் வாங்கிட்டா முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு என்ன அந்த டிப்ரஸ் லெவல கம்மி பண்ண முடியுமோ, அத நீங்க தாராளமா பண்ணலாம். சில பேர் தூங்கலாம், சில பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்குமா சாப்பிடலாம். இல்ல தூங்கணும்னு தோணுதா தூங்குங்க. இல்ல எங்க ஏதாவது வரையணும், எழுதணும் அந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அப்படி பண்ணலாம். சில பேருக்கு புக் வாசிக்க பிடிக்கும். இப்ப நிறைய பேருக்கு புக் வாசிக்கிறது எப்படி ஆயிருச்சுன்னா, அ சேம் டூ யூ நானே சொல்லியிருக்கேன். எப்படின்னா, இது புக் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நம்ம முன்னேறிறலாம் அப்படிங்கிற மாரி நானே சொல்லியிருக்கேன். பட் ஆனா இன்ஃபாக்ட் அது உண்மையான்னு கேட்டா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அ எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லா புக் படிச்சவங்களுமே நல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னுமே புக்கு படிச்சும் ஒரு லோ லெவல் மீன்ஸ் அவங்க அளவுக்கு வராம, இன்னுமே பீஸ்ஃபுல்னஸ் இல்லாம புக்கு படிச்சா பீஸ்ஃபுல் இருக்கும். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்றப்போ, அப்படி இல்லாத பெர்சன்ஸ் எனக்கு தெரியும். அப்ப அது ஒண்ணு மட்டும் கீ இல்ல. அது ஒரு சின்ன டிசிப்ளினா வேணா நம்ம நெனச்சுக்கலாம். இப்ப நான் நெனச்சேன் இத பண்ணணும்னு முடிச்சேன் அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிப்ளின், அதுலேருந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். பட் ஆனா இதுதான்
மேட்ரு நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா, ஓகே. எல்லாமே இது ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் கிடைக்குமே தவிர, நீங்க பெருசா ஒண்ணு ஆசைப்படாம, பெருசா ஒரு சாதிக்காம, இது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூவே இருக்காது. நான் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க இன்னொருத்தவங்ககிட்ட சொல்றதுல, அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. "நீ எந்திரிச்சா எந்திரி, இல்ல எந்திரிச்சுட்டா போடா" அப்படிங்கிற மாரி இருக்கும். "நான் இந்த புக் படிக்கிறேன். சரி இருந்துட்டு போ" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ ஃபேக்ட் என்னன்னா, உங்களோட மைண்டு எனக்கு இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா, நீங்க எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் சரி, மைண்ட்ல பீஸ்ஃபுல்னஸ் இல்ல அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாரி இருக்கு. ஸோ பீஸ்ஃபுல் மைண்ட் கிரேட்டர் தென் crorepathies அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ என்ன சொல்றது 9 to 5 ஜாப் ஹெக்டிக் தான். எல்லாம் ஓகே புரியுது. பட் உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி நீங்க எத பண்ணும்போது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ, அத கொஞ்சமாச்சும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. டிப்ரஸ்டா இருக்கும்போது நான் அத பண்ணா ஓகே. நான் ஓகே அதுக்காக சிகரெட் பிடிப்பேன், தம் அடிப்பேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் தூக்கி போட்டு உங்கள மிதிப்பேன் அப்படிங்கிற மாரி. நான் இல்ல உங்க வாழ்க்கையே அப்படிதான் பண்ணும். ஏன்னா, சரியா இப்ப நான் ஒரு தப்பான ஒரு விஷயம் நான் உனக்கு குடுக்குறேன். ஆனா, நீயுமே அதே தப்பானதே சூஸ் பண்றியே! இது எப்படி தப்பிக்கிறதுன்னு நல்ல விஷயமா நீ யோசிச்சீன்னா, நீ நல்ல விஷயமா ஆகப் போற அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸோட லாவாமா. ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் ஃபிரெண்ட்ஸ். ஆக மொத்தம் நமக்கு இது எப்படி இருக்குன்னா, எங்க தாத்தா சொன்னாரு, பாட்டி சொன்னாருங்கிறதையும் தாண்டி, இப்ப எல்லாமே நம்ம ரீல்ஸ்ல பார்த்தோம், ஷார்ட்ஸ்ல பார்த்தேன், YouTubeல பார்த்தேன் ஃபிரெண்ட்ஸ், Facebookல பார்த்தேன் ஃபிரெண்ட்ஸ், Twitterல பார்த்தோம். இப்படிங்கிற மாரி இருக்கு. எத்தன பேர் அம்மா, அப்பா சொன்னது இப்போ இப்ப இதே கேள்விய வந்து நீங்க போய் அவங்க கிட்ட கேளுங்க. எனக்கு இப்படி இருக்கு. கொஞ்சம் நான் ஃபீல் லோவா இருக்கேன் அப்படின்னா, அவங்க ஒரு சிம்பிள் குயிக்கா ஒண்ணு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம லைஃப். இந்த ரீல்ஸோ, இந்த யூடியூபோ நீங்க பார்க்கவே வேணாம்னு நான் சொல்லல. ஆனா, அவங்க அனுபவத்துக்கு அது சொல்லும்போது, இப்போ இருக்க இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டு இப்போ என் வயசுக்கு நான் ஒண்ணு போடுறேன்னா, இது என்னோட அனுபவத்த நான் சொல்ல முடியும். ஆனா, அவங்களுக்கு நம்மளோட வயசு தான் அவங்களுக்கு அனுபவமேங்கிறப்போ, குயிக்கா நமக்கு வந்து ஒரு ரெமெடி கிடைச்ச மாரி இருக்கும். நான் அதுதான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஒரு பாட்டி, தாத்தாலாம் இன்னும் இருந்திருக்கலாம் உயிரோட அப்படிங்கிற அவங்கலாம் போய் சேரும்போது நமக்கு பெருசா எந்த ஒரு இதையும் குடுக்காம போயிட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா இப்ப இப்ப நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. இந்த டைம்ல தாத்தா, பாட்டி இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும்னு வைங்க. எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கடுப்பா இருக்கு. ஒரு ஒரு நாடகத்த பார்த்துட்டு நீங்க, உங்க பாட்டி, அந்த சீரியல் ஓடிட்டுருக்கு. 3 விஷயம் தான் அந்த ரூம்ல நடந்துட்டு இருக்குங்கிறப்போ, கரெக்ட்டா பாட்டி அந்த விளம்பரத்த வர்றப்போ ஏதாச்சும் உங்ககிட்ட பேசுனாங்கன்னா, அதுதான் உங்களோட லைஃப் லெசனே. ஸோ இல்லையா நான் வந்து நான் அத மிஸ் பண்றேனோ, எனக்கு சின்ன வயசுல வந்து அவங்க சொன்னாங்க. அப்ப எனக்கு அது பூமர் பாட்டி அப்படிங்கிற மாரி இருந்திருக்கு. ஆக்சுவலி அவங்க சொல்லும்போதெல்லாம் எனக்கு "என்ன பாட்டி சும்மா உளறிட்டு இருக்க. போ பாட்டி" அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் ஆனா எந்த வயசுக்கு அது தேவைப்படுதோ, அந்த வயசுல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, "பாட்டி நீ ஒரு என்ன சொல்றது? நீ ஒரு புத்தர் பாட்டி, நீ ஒரு புத்தர்" அப்படின்னு நான் சொல்லியிருப்பேனோ அவங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ தேவைப்படுற டைமுக்கு அவங்க இருந்திருந்தால், நாமளும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு போயிருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கும் தோணும். ஸோ உங்களுக்கு அப்படி தாத்தா, பாட்டிஸ் இல்ல வந்து ஒரு வயசான அம்மா, அப்பா அப்படி இருந்தாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள இந்த வயசாயிருச்சு, இவ்வளோ இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, டிஸ்கஸ்டிங்கா பண்றாங்க. ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அவங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க தாங்க இந்த ரியல் வேர்ல்டுக்கான கரெக்ட் பீப்பிள்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எதையுமே பார்த்துக்காம பக்கத்து வீட்டுக்காரி அந்த எல்லாத்தையும் எல்லா காசிப் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அவங்க கிட்ட இருக்கும். மத்தவங்கள விட என் குழந்தைய நான் ஒழுங்கா பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். இன்னொன்னு நான் அந்த மனைவிக்கோ, இல்ல அவங்களோட புருஷனுக்கோ, அவங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த ஜெனரேஷன்ல அதெல்லாம் மிஸ் ஆகுதோன்னு நினைக்கிறேன். இந்த சைட் சிக்கு, அது என்ன பெஸ்டி போய் இப்போ சைட் சிக்கு, சிச்சுவேஷன்ஷிப்பு ஏதேதோ ரிலேஷன்ஷிப் வந்து அதுலயும் நமக்கு ஒரு பயம். ரிலேஷன்ஷிப் உண்மையா? பொய்யா? ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா இருக்கானுங்களா? இல்ல நமக்கு அந்த நேரத்துக்காக பழகிக்கானுங்களா? தனியா இருந்துக்கலாமா? தனியா இருக்கிறதும் கொஞ்சம் பிரச்சனையா? ஒரு ஹெல்ப்னா இன்னொரு மனுஷன் தான் நமக்கு உதவி பண்ணணும். ஆனாலும் தனியா இருக்குமே! அப்படிங்கிற ஒரு ஃபீலு. ஸோ இதுக்கான ஆன்ஸர் என்னவென்று கேட்டால், நாம நம்ம கூட உட்காந்து பேசுறது கரெக்ட்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எத்தன பேர் நம்ம அத பண்றோம்? நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப நானே இவ்வளோ புலம்புறேன்ல, இத வந்து நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா, நான் உட்காந்து நான் பாட்டுக்கு என்னோட சைட் ஆஃப் அதாவது நான் என்ன சொல்றது? இப்படி போட்டு இப்படி இருந்தா அப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கலாம், இப்படி நான் அப்படியா? அப்படி நான் இப்படியா? அப்படிங்கிற மாரி நானே போட்டு நெகட்டிவா போட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா, அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே இப்ப பேசினது எல்லாமே நெகட்டிவ்ன்னு வச்சுக்கோ. நெகட்டிவ்லாம் இப்ப நான் யோசிச்சு முடிச்சுட்டேன். இந்த நெகட்டிவ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்ஸர் தேடணும் அப்டின்னா, என்ன ஆன்ஸர் நான் தேடுறது? டிக் டிக் வாட், டக் டிக் டோ அப்படின்னு டிக் டிக் 10 வரைக்கும் எல்லாமே. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நான்
இப்போ நான் நிஜமாவே எனக்கு இப்போ ஒரு ரிலாக்ஸா இருக்க மாரி ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்ட மாரி இருக்கு. நான் இப்ப இது பெருசா வியூஸே போகல அப்படின்னாலும் நான் இதுக்கு நான் வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா இப்போ என்னோட இத நான் கொட்டி தீர்த்துட்ட மாரி இருக்கு. ஏதோ அந்த நோட்டு பென்ல எழுதுனீங்கன்னா, ஆ நோட்டு பென் நோட்ல பென்ன வச்சு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. எதையும் அவசரம் வச்சுக்காதீங்க எழுதிருங்க. இல்ல இன்னொருத்தவங்க கிட்ட பேசிருங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது கொஞ்சம் சரியாவும் படுது. உங்களுக்கு ட்ரஸ்டபிளான பெர்சன் யாரும் இல்லையா? இந்த மாரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே எல்லா நெகட்டிவையும் கொட்டிருங்க. கொட்டிட்டு எதுக்கு இது தீர்வான எது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இப்ப நான் உங்ககிட்ட கொட்டிட்டேன்னா, நான் இத கேட்கும்போது நானுமே இந்த இடத்துல இருக்கேன். இப்ப இப்படி இருக்கேன். எனக்கு இப்படி தோணுது. அப்படி இப்படின்னு நான் எல்லாத்தையும் ஒரு இது மூட்டை கட்டி எடுத்து வச்சு இப்ப இதுக்கு நான் தீர்வா என்ன யோசிக்கலாம்? அப்படின்னு நான் ஒண்ணு பார்க்கணும். இப்ப எனக்கு ரிலாக்ஸ்டா ஒண்ணு ஃபீல் ஆகுதுன்னா, நான் ஒரு வேள நான் தீர்த்துட்டேன். ஒரு மனுஷங்க கிட்டயோ, இல்ல ஒருத்தர்கிட்ட நான் இப்படி கொட்டி தீர்த்துட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமோ? அப்படின்னு இருக்கு. ஸோ, இது ஒரு நல்ல தீர்வா தான் எனக்கு படுது. மைண்ட்ல நமக்கு எது பிடிக்கும்னு நமக்கு மைண்ட்ல தெரியும். அத பண்ணிட்டு, இந்த மாரி ஏதோ நெகட்டிவாவோ, டிப்ரஸ்டாவோ நம்ம இருந்தோம்னா, இன்னொருத்தவங்க கிட்ட அத வெளிய கொட்டிட்டு, அவங்களோட டிப்ரஷன் நம்ம வாங்கிட்டு அதாவது அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம போய் கொட்டுறோம் அப்படிங்கிறப்போ, அவனுக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க என்ன என்ன சொல்றது? இப்போ நீங்க வந்து என்ட்ட இப்ப நீங்க எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு நீங்க சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு இப்ப தான் தெரியும். ஓ! இவனுக்கும் இவ்வளோ இருக்கா? அப்படிங்கிற மாரி. இப்ப நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லும்போது, ஒரு அட்வைஸும் உங்களோட நெகட்டிவிட்டி. அதாவது இப்ப எனக்கு இப்படி இருக்கு பிரதர் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, எனக்கு அப்ப தான் தெரியும். ஓ! நீங்க இவ்வளோ சொல்றீங்க. ஆனா உங்களுக்கும் இவ்வளோ இருக்கா? அப்படி. ஸோ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லதையும் சரி, கெட்டதையும் சரி இப்படி மாத்திக்கும்போது, அது கொஞ்சம் ஷேரபிளா பிரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்தாங்க ப்ரோ கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசினது ஒரு 10% கம்மியாகுது. அதே மாரி நீங்களும் கொஞ்சம் அப்படி கமெண்ட்ல இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ட்ரஸ்டபிளான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொன்னீங்கன்னா, அவங்க உட்காந்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு தான் இருப்பான். அனுபவத்துல சொல்றேன். ஸோ, இல்ல உங்க ஆள் கிட்டலாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா எப்படி சொல்ல நினைப்பாங்கன்னா, 0வா நினைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்க லவ்வரே நமக்கு தேவையும் கிடையாதுன்னு நான் நெனைக்கிறேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அவங்க அனுபவத்துல ஒண்ணு சொன்னாங்கன்னா ஓகே. பட் அதையும் அவங்க காமெடியா எடுத்துக்கிட்டாங்கன்னா, நாட் ஓகே. சொல்ல வேண்டாம். அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ உட்காந்து கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம் இந்த சார்ஜ் வந்து சீக்கிரம் ஏறாத ஒரு அடாப்டர் வாங்கிக்கோங்க. சார்ஜ் வந்து எவ்வளோ 67 வாட்ஸ், 120 வாட்ஸ் அப்படின்னு வாங்காம, நார்மல் சார்ஜர் வாங்கிட்டு, அது ஒரு 2 மணி நேரம் கூட சார்ஜ் ஏறட்டும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் சார்ஜ் ஏறட்டும். அந்த சார்ஜிங் டைம்ல நம்ம உட்காந்து வேற ஏதோ வேலையோ, ஒரு ஹாபியோ, இல்ல நமக்கு புடிச்சது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, ஃபோன்ல தான் நான் பண்ணுவேன்னு இது கிடையாது. ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ஃபோனு, மத்த டிவி அது கடவுளே! எனக்கு அதெல்லாம் யோசிச்சாலும் ஒரு பக்கம் இதே ப்ரெஷர் ஆகுது. சின்ன வயசுல எல்லாருக்கும் சுகரு, பிபி எல்லாம் வரும்போது, அ ரொம்பவே கஷ்டமா தான் கைஸ் ஃபீல் ஆகுது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஃபிரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி. இதற்கெல்லாம் ஒரே ஒரு தேர்வு. நாம் வெற்றி பெறுவது அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்ப நம்ம வெற்றி பெறத பத்தி யோசிக்கவே கூடாது. தேவை நிம்மதி அப்படிங்கிற மாரி ஒரே லைன், ஒரே வார்த்தை நிம்மதி. இப்ப என்ன இப்ப இப்ப எப்படின்னா, எனக்கே உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னா, நிம்மதி வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கிடைக்குது நான் ஜோக் பண்ணிட்டுருக்கேன். ஆனா அந்த ஜோக்குங்கிறது வெளிய அவங்களுக்கு தெரியுதே தவிர, எனக்கு நிஜமாவே நிம்மதி தான்டா தேவைப்படுது அப்படிங்கிற மாரி அப்பப்போ ஃபீல் ஆகும். ஏதாவது வேணுமாடா உனக்கு டேய் நிம்மதி கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வாடா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அவங்க சிரிப்பானுங்க. ஏய் நான் ஜோக் சொல்லடா நிஜமா ஜோக் சொல்லடா எனக்கு நிஜமாவே அப்ப தேவைப்படுதுடா அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்க ஏதாவது தீர்வு வச்சிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நான் இத தீர்வா வந்து நான் யோசிக்கிறது, உங்களுக்குள்ள ஒண்ணு புடிச்சத யோசிச்சு அத கரெக்ட்டானதா இருக்கணும். கரெக்ட்டானதா இருக்கு. யாரையும் வந்து துன்புறுத்தாது. யாருக்கும் அது வந்து எந்த தீங்கும் விளைக்காது. ஆனா நமக்கு அது ஒரு பீஸ்ஃபுல் தருது அப்படின்னா, அத நீங்க பண்ணலாம். திருடுறது தானே தப்பு, பொய் சொல்றது தானே தப்பு, பிச்சை எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் நம்ம எடுக்க வேண்டாமே! நம்ம கொஞ்சம் கௌரவம், நேர்மையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் வந்து என்ன சொல்றதுன்னா, பிச்சை எடுக்கிறது தப்பான ஒரு இதாவே நான் பார்க்கல. அவங்க கஷ்டத்துக்கு அவங்க இது பண்றாங்க அப்படிங்கிறப்போ, நம்மளுமே ஒரு வேலை பார்த்து பிச்சை எடுத்து தான் ஒரு சேலரி அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ பிச்சை எடுக்கிறவங்கலாம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அவங்களோட கஷ்டத்தின் வெளிப்பாடு. கை, கால் நல்லா இருக்கிறவன் எடுத்தா அது வேற. கை, கால் நல்லா இல்லாம எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி இது பண்றவங்களுக்கு பார்த்தோன்னே நம்ம காசு குடுத்துட்டு வர்றது நல்லது தான். கடவுளே இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடு, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி குடு, அவங்க நல்லா வாழ்றதுக்குன்னு நம்ம நெனச்சு குடுத்தோம்னா, அவங்க கண்டிப்பா மேபி எனக்கு தெரிஞ்சு லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நான் நெனைக்கிறேன். அத விட்டுட்டு இது இவனுக்கு எதுக்கு நம்ம காசு போடணும்? அப்படிங்கிற மாரி ஒரு அதிலயுமே நம்ம ஒரு நெகட்டிவா இருந்தோம்னா, நமக்கு தான் நெகட்டிவிட்டி வரும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நம்மட்ட ஒரு ஹெல்ப்ன்னு தேடி வராங்களா? முடிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா
இந்த இத வந்து அவங்களுக்கு எப்படியாவது வேற யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இவங்களுக்கு இந்த விஷயம் நமக்கு முடிஞ்சிரணும்னு ஒரு சின்ன பிரேயரோட இத முடிச்சிரணும். ஸோ இவனுக்கு எதுக்கு இவன் எப்படி முன்னேறுறான்? அவன் எப்படி முன்னேறுறான்? அப்படிங்கிற மாரி. எனக்கு என்னன்னா நான் வந்து ஓப்பனா ஒண்ணு சொல்லணும்னா, அடுத்தவன் நல்லா இருந்தாலும் சரி, அடுத்தவன் எப்படி போனாலும் சரி அப்படிங்கிற மாரி எப்படி போனாலும் மீன்ஸ் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, அவன் இப்படி ஆடிட்டான் அதனால தான் கெட்டுட்டான் அப்படின்னு நான் சொல்லப் போறது கிடையாது. நானு. அதனால பெர்சனலா குரோத் ஆனாலும், பாரு இப்படி வளர்ந்துட்டான் பாரு அப்படின்னு கண்ணு வைக்கிற ஆளும் சரி, புலம்புற ஆளும் கிடையாது நானு. அவன் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, சாப்பிட்டியாடா? நல்லா இருக்கியா? இப்ப நிம்மதியா இருக்கியா? அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதத்தான் எனக்குள்ளேயும் நான் எதிர்பார்க்கிறேன். பட் அப்பப்போ லேக் ஆக காரணத்தினால் இத நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன். திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டுருக்கேன். ஓகே. நீங்க கேட்டு உங்களுக்கே இப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரதர் நம்ம இப்படி இருந்திருக்கலாம். நம்ம ஜெனரேஷன் இப்ப இங்க நீங்க வந்து நீங்க இப்படி இருக்கலாம் பிரதர்ன்னு சொல்றத விட, நம்ம அப்படின்னு நீங்க எனக்கு கூட நீங்க ரிலேட் ஆயி நீங்க ஒரு கமெண்ட் பண்ணாலும், அது கொஞ்சம் வேல்யூபிளா நான் இருக்கும்னு நான் திங்க் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நான் போயி அடுத்து என்ன வேலை அப்படின்னு யோசிக்கிறேன். 30 நிமிஷம் பேசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கொஞ்சம் எனக்கு பெரிய விஷயம் தான். பட் ஓகே. இது ம் நிம்மதியா 3 வேள சாப்பாடு, இருக்கிறதுக்கு ஒரு இடம். அதுக்கப்புறம் நிம்மதியான ஒரு மனசு, நம்மள பார்த்துக்க ஒரு துணை. துணை மீன்ஸ் அம்மா, அப்பாவும் இருக்கலாம், சிப்லிங்ஸாவும் இருக்கலாம். இல்ல லவ்வரு, லவ்வரு வேண்டாம். ஒய்ஃபு அந்த மாரி. ஸோ எப்படி இல்ல நீங்க தனியாவே இருந்தாலும் நான் ஹேப்பியா இருப்பேன் அப்படின்னா, அதுக்கான பீஸ்ஃபுல்னஸ் நமக்கு இருந்துச்சுன்னா போதும் கைஸ். தனியாவே இருந்துரலாம். தனியா டிராவல் பண்றத விட ஒரு பெரிய போதை, ஒரு சந்தோஷம் இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ணும்போதெல்லாம் அத அனுபவிச்சிருக்கேன். இப்பவுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிரணும். தஞ்சாவூர் கோயில் போயிட்டேன்னா நான் பெரிய ஆள் ஆயிருவேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா போக முடியல. ம் அ தனியா தனியாவே போய் சோழர்கள் கட்டுன கஷ்டப்பட்டு அது இந்த சீமானன் ஸ்டைல்ல சொல்லணும்னா, என் முப்பாட்டன் கட்டுன கோயில நான் போய் பார்க்க போறேன்டா அப்படிங்கிற மாரி. அத பார்த்துட்டும் எனக்கு என்னன்னா அது ரொம்ப நாளா தோணிட்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 4, 5 வருஷமா என் பிறந்த நாள் அன்னைக்கு நான் போகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் அது போக முடில. ஆனா ஒரு தஞ்சாவூருக்கு தனியா போயிட்டு, கொஞ்சம் ஃபீலிங் பிளெஸ்ட்டா திரும்பி வரணும். ஒரு சின்ன சேஞ்சோட திரும்பி வரணும். அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். தனியா டிராவல் பண்றது. எனக்கு தெரிஞ்சு நான் தனியா டிராவல் பண்ணா நான் சரியாயிருவேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் மெடிசின் தான். இப்போ நம்ம இத போய் நான் இன்னொரு ஃப்ரெண்ட்ட சொன்னோம்னா, அவன் உங்கள மாரி நல்லவனா இருந்தா கண்டிப்பா நல்ல பதில் சொல்லுவான். இல்ல அவன் கொஞ்சம் ஃபேக் ஃப்ரெண்டா இருந்தான்னா, அவன் என்ன சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ்? "உனக்கு தேவடா" அப்படின்னு யோசிப்பான். ஸோ இதுல யார் நல்லவன், யார் கெட்டவனே எனக்கு தெரியல தாசன் அப்படிங்கிற மாரி, யாரையும் நாம குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லண்ணா. எல்லாம் காசு பண்றதுங்கிற மாரி மெய்யழகன் சொல்ற மாரி. ஸோ நமக்கு மூவியே நமக்கு பெரிய ரெஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லது, கெட்டது எல்லாமே லைஃப்‌க்கு அதே மாரி நமக்கு சில லைஃப்லலாம் நடக்கிறத பார்த்தா, இந்த படத்துல பார்த்த மாரியே இருக்கேடா! அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ பீஸ்ஃபுல்லா இருக்கறக்கு ஒரு நல்ல படத்த பாருங்க. மோட்டிவேஷனல் படம் தான் பார்க்கணும், ஆக்ஷன் ஃபிலிம் தான் பார்க்கணும், ரொமான்டிக் ஃபிலிம் தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சா, ஃபுல் ஃப்ளெட்ஜா அந்த படத்த பாருங்க. எதையோ ஒண்ணு நெனச்சுட்டே அந்த படத்த பார்க்காம, ஃபுல் ஃப்ளெட்ஜா அந்த ஓகே 2 மணி நேரமா, 3 மணி நேரமா அந்த படத்த நல்லா ஃபுல்லா வாட்ச் பண்ணி, இந்த கேரக்டர் இப்படி எல்லாமே தெரிஞ்சு, எங்கேயுமே கேப் விடாம, நடுவுல ஒரு பிரேக் எடுத்து, பாப்கார்ன் இல்ல இந்த தண்ணி குடிச்சுக்கிட்டே, ஒரு ஜூஸ் குடிச்சுட்டு, எல்லாம் சாப்பிட்டு, திரும்பி அதே படத்த பார்த்துட்டு, ஸோ அப்படி இருந்துக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஒரு டிராவலிங்கு, ஒரு சினிமா, இல்ல புடிச்சவங்க கிட்ட பேசுறது, இல்ல உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுறது, இதெல்லாம் தான் இப்போதைக்கு எனக்கு தீர்வா இருக்குமோன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு நான் இப்போ அடிச்சு ஒண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மினிட் நான் பேசிட்டு இருக்கிறப்போ, எனக்கு இருந்த மைண்ட் செட்டும் கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணேன்ல. எனக்கு இப்போ 33 மினிட்ல எனக்கு அப்படி இல்ல. ஸோ இந்த லைவ் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிஜமாவே சத்தியமா சொல்றேன். ஐ ஃபீலிங் வெரி ஹைன்னு சொல்ல மாட்டேன். பட் அப்ப இருந்த ஃபீலிங் லோக்கு நான் இப்ப இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கு. யார்ட்டயுமே பேசாம தனியா இருந்து நம்ம ஃபீல் பண்றோமோங்கிற மாரி இருந்த காரணத்தினால தான் இத போட்டேனா, இல்ல நான் போட்டு இப்ப நான் வந்து கொஞ்சம் ஓகே இல்ல அப்படிங்கிற மாரி எனக்கு ரொம்ப டவுனா ஒரு மாரி இருக்குன மனசா இருந்தது. இப்ப கொஞ்சம் அப்படி இல்ல அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகுது. மேபி இது உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளா இருக்கலாம். கேட்கிறவங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க எவ்வளோ பெரிய லென்த் 20 பேரா, 30 பேரா கூட அனுப்புங்க. நான் பார்க்குறேன். ஓகே. அ என்ன சொல்றது? கைஸ் நிஜமாவே ஒரு என்ன சொல்றது? லாங் பிரீத் ஒண்ணு வருது. கொஞ்சம் ஓகேவா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஆகுங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? அவ்வளோதான் எல்லா வீடும் கைஸ் எனக்கு நிஜமாவே இப்போ ஒரு ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆன மாரி தான் இருக்கு. சரி ஓகேங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு, என்ன புரியலன்னு தெரியல. பட் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
உங்களுக்கும் இப்படி இருக்குன்னா, ஆமா ப்ரோ எனக்கு இப்படி இருக்கு. ஆனா நான் இப்படி இருக்க போறேன். இருக்க போறதையும் சொல்லுங்க. இருந்துட்டு இருக்கிறதையும் சொல்லுங்க. நமக்கே இப்ப இங்க என்னன்னா, நமக்கு நாமே தீர்வு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் தான் இங்க நான் கொண்டு வரப்போறேன். 35 மினிட் ஆகப்போது ஃபிரெண்ட்ஸ். இதோட நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்பலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல நான் பேசிட்டே இருந்தேன்னா ஆனா நான் ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? எனக்கு 1 1/2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. எனக்கு இப்பவே பேச முடியல, பேச தெரியல அப்படிங்கிற மாரி சொன்னேன். பட் ஆனா நான் 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் எனக்கு அந்த ஃப்ளோ கெடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃப்ளோ கெடைச்சிருச்சோ அப்படின்னு நெனைக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஸோ ஓகே. நான் முடிச்சுக்கிறேன். ஹேப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, லைஃப்ப என்ஜாய் பண்ணுங்க. பாய். ப்ரோ நிஜமா லைஃப்ப என்ஜாய் பண்ணுங்க. பை.